calendar tricks. 4 types of questions கேட்கறதுக்கு chances இருக்கு. So question எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா date, month and year ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி என்ன டேன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம். டேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மந்த் அண்ட் இயர் வந்து சேமாக இருக்க மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப் 2 பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட டேட் அண்ட் இயர் வந்து சேமாக இருக்கும், பட் மந்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எந்த டேன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். So if 29th Feb 2020 was Saturday, then what will be the day on 29th June 2020? So கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஸோ 29th Feb 2020 கொடுத்துருக்காங்க, was Saturdayன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சாட்டர்டேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then what will be the day on, என்ன டேன்னு கேட்டிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29th June 2020. ஸோ இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் பாருங்கள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டே 29 இருக்குது, சேமாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட இயரும் வந்து சேமாக இருக்குது, பட் மந்த் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம டைப் 2ன்னு பார்த்தோம். உங்களோட டேட் அண்ட் இயர் வந்து சேமாக இருக்கும், பட் மந்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ட்ரிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஈச் மந்த்மே வந்து ஆட் டேஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எதில் இருந்து பாருங்கள், ஃபெப் டு ஜூன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெப் மந்த் எழுதிக்கலாம், then March, then April, then May, then லாஸ்ட்டில் வந்து ஜூன் இருக்குது. ஜூன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே ஃபெப் டு ஜூன், பட் நீங்கள் ஜூனை வந்து இக்னோர் பண்ணிடணும். அதில் தான் என்ன டேன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஜூனை நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபெப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே. ஸோ ஃபெப்பில் வந்து டேஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறது கொடுத்துருக்க இயர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லீப் இயர் ஆர் நாட்னு செக் பண்ணணும். ஸோ 2020 அப்படின்னும் போது divisible by 4, so which means அது வந்து leap year. So இதை வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக போகணும், பிகாஸ் உங்களுக்கு தெரியும் 28 டேஸ் இருக்குது, ஃபெப்ருக்கு 29 டேஸ் இருக்குது. ஸோ லீப் இயர் அப்படின்றனால அதுக்கு வந்து 29 டேஸ், தென் மார்ச்க்கு வந்து 31 டேஸ், ஏப்ரலுக்கு 30 டேஸ், மேக்கு வந்து 31 டேஸ். ஸோ இதுக்கு வந்து ஆட் டே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம சொன்னோம். ஸோ கொடுத்துருக்க டேஸ் பை டிவைட் பை 7 பண்ணும். உங்களோட ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து ஆட் டேஸ். ஸோ ஈச் ஒன்க்குமே பை 7 போட்டிருக்கோம். நான் சொன்ன மாதிரி பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஜூனை வந்து அந்த டேஸை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ 29 டிவைட் பை 7 பண்ணுறீங்க. 7 வந்து 4 டைம்ஸ் வந்து 28. ஸோ 1 தான் வந்து ரிமைண்டர். ஸோ இதுக்கு வந்து 1 ஆட் டே. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இயர் வந்து செக் பண்ணுங்கள், அது லீப் இயர் ஆர் நாட், ஸோ தட் உங்களுக்கு பிப்ரவரியில் என்ன டேஸ், 28 டேஸாக 29 டேஸாக நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மார்ச் வந்து 31 டேஸ். ஸோ இந்த 31 வந்து டிவைட் பை 7 பண்ண போகிறோம். ஸோ 4 டைம்ஸ் வந்து 28. ஸோ 3 வந்து ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ ஆட் டேஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 3. ஸோ 31 டேஸ் இருக்கும்போது ஆட் டேஸ் எவ்வளோ கிடைக்கும், 3 கிடைக்கும். இங்கேயும் வந்து 3. நெக்ஸ்ட் 30 டிவைட் பை 7 பண்ணலாம். Then 30 divide by 7 பண்ணினா 4 times வந்து 28, ரிமைண்டர் வந்து 2. ஸோ இதான் வந்து ஆட் டேஸ். ஸோ ஃபெப்ரவரியில் இருக்க டேஸ் எழுதணும், சாரி ஃபெப் டு மே வரைக்கும் இருக்க டேஸ்லாம் நம்ம ப்ராப்பராக எழுதணும். தென் டிவைட் பை 7 பண்ணால் உங்களுக்கு ஆட் டேஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட ரிமைண்டர் தான் ஆட் டேஸ். தென் இந்த ஆல் டுகெதர் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ 3 + 3 + 3 இருக்கும். ஸோ விச் இஸ் 9. ஸோ இந்த 9ஐயும் மறுபடியும் என்ன பண்ண போகிறீங்க, 7ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 9ஐ வந்து 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் 7 வந்து 7, ரிமைண்டர் வந்து 2. ஸோ எவ்வளோ ஆட் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆட் டேஸ். ஸோ 9 டிவைட் பை 7 பண்ணுங்க. ஸோ 1 டைம்ஸ் வந்து 7, தென் ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும், 2. ஸோ இந்த 2ன்றது ஆட் டேஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த 9 டிவைட் பை 7 பண்ணதில் வந்து ரிமைண்டர் எடுத்துக்கிட்டோம், விச் இஸ் 2. இந்த 2 தான் வந்து இந்த சாட்டர்டே கொடுத்துருக்க டேயில் +2 பண்ண போகிறீங்க. +2 அப்படி பண்ணிங்கன்னா சாட்டர்டேக்கு அடுத்து சண்டே, தென் மண்டே. ஸோ இது வந்து +1 பண்ணும்போது கிடைக்கும், இது +2 பண்ணும்போது மண்டே கிடைக்கும். ஸோ ஆன்சர் பாருங்கள், 29th June 2020 அன்னைக்கு வாட் வில் பி த டேன்னு கேட்டாங்க, இட் வில் பி மண்டே. ஸோ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மண்டே. சாட்டர்டே +2 பண்ணிங்கன்னா மண்டே கிடைக்கும். டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோம். நீங்கள் டைப் 2 தான் பார்த்தோம், விச் இஸ் லைக் டேட் அண்ட் இயர் வந்து சேமாக இருக்கும்போது மந்த் டிஃபர் ஆகும்போது ஈச் மந்தோட டேஸ் எழுதுங்க. ஃபெப் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது லீப் இயராக இல்லையா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதை டிவைட் பை 7 பண்ணிங்கன்னா ரிமைண்டர் தான் உங்களோட ஆட் டேஸ். தென் ஃபைனலாக ஆட் பண்ணி மறுபடியும் டிவைட் பை 7 பண்ணுங்கள். அதோட ரிசல்ட், அந்த ரிமைண்டரோட ரிசல்ட்டு உங்களோட டே +2 பண்ணிங்கன்னா வாட் வில் பி தி டேக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம்.
Thank you so much for watching this video.